எஸ் ஐ எம் கமிங். பாருங்க, இந்த ரிசார்ட்டில் நிறைய ரூம் இருக்குது. ஆனால் இந்த ரூம் கதவை மட்டும் என் பிள்ளை தட்டிக்கிட்டே இருக்கா. ஏன் தெரியுமா? அவளுக்கு நல்லா தெரியும் அப்பா இங்கே தான் இருக்கிறாரு. வாரேன் வாரேன் வாரேன். என்னடா? தண்ணி வந்தடி. வா. தண்ணியாடா? பிள்ளைங்க அப்பா கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் அப்பா என் தேவையை அறிந்திருக்கிறார், நம்ம கேட்குறத அப்பா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு பிள்ளைங்க அப்பாவை நம்புகிறாங்க. அதனால தான் அப்பாட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அப்பாவுடைய வாசலை தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் தேவையை ஆண்டவர்கிட்ட எத்தனை முறை கேட்டீங்க? அநேகம் பேர் ஒரு முறைக்கு மேலே கேட்க மாட்டாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்த தகப்பன் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை விட அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன். இதை நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, நிறுத்தாதீங்க. அவருடைய சமூகத்தை தேடிக்கிட்டே இருங்க, அவருடைய வாசலை தட்டிக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வாசல் உங்களுக்கு நிச்சயமாய் திறக்கப்படும். அடுத்து யாரா கதவை தட்டுறது? எலெக்ஷனுக்கு ஓட்டு கீட்டு கேட்க வந்துட்டாங்களா? என்னடா வேணும்? நாட்டு வந்தடி. ஓகேவா. தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். இயேசுவின் பாதத்தை பற்றிடுங்கள்.